ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா அது மருதாணி எனக்கு கிடச்சிது இந்த வீக்கெண்டு. என் தம்பி சென்னையிலேருந்து எடுத்துன்னு வந்திருந்தான். ஸோ அதை அரைச்சிட்டு கைக்கு கொஞ்சம் எட்டுன்ட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே தட்டி எடுத்து வச்சுருந்தேன். அது ஓரளவுக்கு காஞ்சிடுத்து, ரொம்ப ட்ரை ஆக விட வேண்டாம். அதனால் தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை அப்படியே காய்ச்சின்றலாம் அப்படின்ட்டு வானலியில் ஃபஸ்ட்டு அந்த செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான். அது லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணெயில் அந்த தட்டி வச்ச வடையை அப்படியே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சின்னதாக வச்சிடணும். ஸ்லோவாக அது குக் ஆகணும். அப்போ தான் அந்த ஜூஸ் அதுலேருந்து வரும். அப்படியே ஃபுல் பெருசாக வச்சுட்டே அப்படின்னாக்கா கருகி போயிடும், அப்புறம் பிரயோஜனமே இல்லை அந்த சாமான். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுத்து பாருங்க. நல்லா தளதலான்னு வந்ததுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த ஈரத்தன்மை அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறமா பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லும் அடங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடணும், அடுப்பை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு அப்படி ஆஃப் பண்ணிட்டேல் அப்படின்னாக்கா அதுலேயே எண்ணெயிலேயே அந்த இதை விட்டுடணும். நல்ல புகை வரைச்சி ஆஃப் பண்ணணும், அதுதான் கணக்கு. கரெக்டாக புகை வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டேல் அப்படின்னாக்கா அந்த ஜூஸ் அந்த எண்ணெய் அதிலே இருந்ததுன்னா அந்த ஊறி அந்த கலர் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கிடும். கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து அதை நல்ல ஒரு துணியில் வடிகட்டினேன்னா ஃபைன் டஸ்ட்லாம் கீழே இறங்காமல் இருக்கும். எண்ணெயை ஒரு வடிகட்டியில் ஒரு துணி வச்சு எண்ணெயை குத்திடுங்கோ. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டேல் அப்படின்னாக்கா அந்த எண்ணெய் கீழே இறங்கிடும். நிறையா அதில் தேவையே இல்லை. வெந்தயம் போடலாம், என்ன வேணால் கருவேப்பிலை போடலாம், நிறையா சாமான்கள் போடலாம். நான் வெறும் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் முடியெல்லாம் வளர்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். அட்லீஸ்ட் இருக்கிறது கொட்டாமையாவது இருக்கும் நமக்கு. ஸோ அதை நன்னா அந்த வெள்ளை துணியில் இருக்கிறதெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுடுங்க. அது செட்டில் ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் அழகாக என்ன டேட்டுக்கு நீங்கள் பண்ணுறேன்றத ஒரு லேபிள் போட்டு ஒட்டிட்டு, இது பாருங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது, அதில் குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் ஆயிலை நம்ம இதோட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்களேன், நான் டேட் போட்டிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் எண்ணெயை குத்தி நன்னா அப்படி ஒரு கலக்கி அந்த திக்கு எண்ணெயோடு சேர்த்து வச்சுட்டேல் அப்படின்னாக்கா சிங்கிள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் நான்லாம் டெய்லி எண்ணெய் தடவிக்க மாட்டேன். எனக்கு ஹேபிட்டே கிடையாது, எனக்கும் கிடையாது, என் பொண்ணுக்கும் கிடையாது. குளிக்க போகிற அன்னைக்கு காத்தால் 1 மணி நேரம் நல்லா தலையில் தொடவின்ட்டு அது ஊறினதுக்கப்புறமா நம்ம தலை குளிச்சுட்டு வரலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஸோ இது மாதிரி ஒரு ஆயிலை நம்ம பண்ணினா நல்லாயிருக்கும்.